அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்று நீ இந்த வார்த்தையை படிக்கிறாய் என்றால் அது சும்மா நடந்தது இல்லை. ஏனென்றால் நீ பல ஆண்டுகளாக ஒரு நிரந்தர கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறாய் என்பதை தேவன் அறிவார். மக்களுக்கு தெரியாத ஒரு சுமையை நீ தினமும் சுமந்து நடந்து கொண்டிருக்கிறாய். கடன் நினைத்தாலே நெஞ்சு துடிக்கிறது, போன் ஒலித்தாலே பயம் வருகிறது. மாதம் முடியும் நேரம் மனசு கலங்குகிறது. இந்த வலி வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. ஆனால் இன்று இயேசு உன்னை பார்த்து ஒரே ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லுகிறார். இந்த கடன் பிரச்சனை உன் வாழ்க்கையின் முடிவு அல்லையோ. கடன் பண பிரச்சனை மட்டும் அல்ல, சகோதரனே. கடன் என்பது பணம் பற்றிய பிரச்சனை மட்டும் இல்லை. அது தூக்கத்தை கெடுக்கும். அது குடும்ப சமாதானத்தை உடைக்கும். அது சிரிப்பை அழிக்கும். அது நம்பிக்கையை மெதுவாக சாகடிக்கும். நீ வெளியே சிரித்தாலும் உள்ளுக்குள் ஒவ்வொரு நாளும் போராடிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் வேதாகமம் சொல்கிறது, நீதிமானை கர்த்தர் கைவிடுவதில்லை. நீ கடனில் இருக்கலாம், ஆனால் நீ தேவனால் கைவிடப்பட்டவன் அல்ல. நீ உழைக்கவில்லை என்பதாலா இந்த நிலை? பல நேரம் நீ உன்னை நீயே கேள்வி கேட்டிருக்கலாம். நான் உழைக்கலையா? நான் முயற்சி செய்யலையா? என் வாழ்க்கையில் ஏன் மட்டும் இப்படியாகுது? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பல நல்லவர்கள் கடனில் சிக்குகிறார்கள். ஒரு தவறான முடிவு, ஒரு மருத்துவ செலவு, ஒரு குடும்ப சுமை, ஒருவருக்காக எடுத்த கடன், ஒரே ஒரு மோசமான காலம். இவை எல்லாம் ஒரு மனிதனை நிரந்தர கடனுக்குள் இழுத்து போட முடியும். அது உன் குணத்தை நிரூபிக்கவில்லை. அது உன் மதிப்பை தீர்மானிக்கவில்லை. தேவன் கடன் பற்றி மௌனமாக இல்லை. வேதாகமத்தில் கடன் பற்றியும் தேவன் பேசுகிறார். சங்கீதம் சொல்கிறது, நான் நீதிமானை கைவிடப்பட்டவனாக அல்லது அவன் சந்ததியை அப்பம் கேட்பதாக காணவில்லையோ. இது வாக்குத்தத்தம். இது ஆசை வார்த்தை அல்ல. எண்ணெய் தீராத விதவை. வேதாகமத்தில் ஒரு விதவை இருந்தாள். கணவன் இறந்தான். கடன் இருந்தது. கடன் கொடுத்தவர்கள் பிள்ளைகளை அடிமையாக்க வருகிறார்கள். அவளுக்கு வழியில்லை, ஆதரவு இல்லை, பணம் இல்லை. ஆனால் அவள் தேவனிடம் ஓடினாள். தேவன் அவளிடம் கேட்டார், உன் வீட்டில் என்ன இருக்கிறது? அவள் சொன்னாள், சிறிது எண்ணெய்தான். அந்த சிறிதை தேவன் எடுத்தார். அந்த சிறிதிலிருந்து பெருக்கினார். கடன் முழுவதும் தீர்ந்தது. வாழ்க்கை மாறியது. இன்று உன் வீட்டிலும் சிறிது தான் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு அது போதும். கடன் உன்னை ஆள வேண்டாம். கடன் உன்னை ஆள ஆரம்பித்தால் அது ஆவிக்குரிய பிரச்சனையாக மாறும். பயம், கவலை, தாழ்வு மனப்பான்மை, தன்னம்பிக்கை இழப்பு, இவை எல்லாம் கடனின் பின்விளைவுகள். ஆனால் இயேசு சொல்கிறார், கவலைப்படாதே. அவர் சொல்லவில்லை, பிரச்சனை இருக்காது என்று. ஆனால் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. இன்று தேவன் செய்யும் ஆரம்ப மாற்றம். உன் பயம் குறைய வேண்டும். உன் மனசு லேசாக வேண்டும். உன் உள்ளத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை எழ வேண்டும். ஏனென்றால் மாற்றம் மனசில்தான் ஆரம்பிக்கும். இயேசு இன்று உனக்காக சொல்கிறார். இந்த நேரத்தில் இயேசு உன்னை பார்த்து மென்மையாக சொல்கிறார், நீ கடனுக்குள் இருக்கலாம். ஆனால் நீ கடனுக்கு கீழே வாழ வேண்டியவன் அல்ல. இன்று நான் நம்புகிறேன், இந்த நிரந்தர கடன் பிரச்சனை என் வாழ்க்கையின் முடிவு அல்ல. தேவன் எனக்காக ஒரு வழியைத் திறப்பார். என் பயம் குறைகிறது. என் நம்பிக்கை வேண்டும். தேவன் உன் மனசுக்குள் நம்பிக்கையின் விதையை நட்டார். அந்த விதை முளைத்து வளர்ந்து பழம் கொடுக்க வேண்டிய நேரம். ஏனென்றால் தேவன் சும்மா ஆறுதல் மட்டும் தரவில்லை, அவர் மாற்றத்தை தருகிறவர். தேவன் ஒரே நேரத்தில் எல்லாம் மாற்றுவாரா? பலர் இப்படி கேட்கிறார்கள், ஒரே நாளில் கடன் தீருமா? ஒரே ஜெபத்தில் எல்லாம் மாறுமா? உண்மையை சொல்கிறேன், சில நேரம் ஒரே நொடியில், சில நேரம் ஒரு காலப்பகுதியில். ஆனால் எப்போதும் தேவன் செய்யும் காரியம்
நிச்சயமாக நிறைவேறும். நான் தொடங்கிய நல்ல காரியத்தை முடிப்பேன். கர்த்தர் கடன் தீர்வதற்கு முன் தேவன் மாற்றுவது. முதலில் தேவன் மாற்றுவது உன் வங்கிக் கணக்கு அல்ல, உன் சூழ்நிலை அல்ல, உன் உள்ள மனிதன். ஏனென்றால் உள்ளே மாற்றம் இல்லை என்றால் வெளியே வரும் ஆசீர்வாதம் நிலைக்காது. கடன் பிரச்சனையில் சிக்கிய மனிதர்களுக்கு இயேசு சொன்ன வார்த்தை, பயப்படாதே. பயம் இருந்தால் தவறான முடிவு எடுப்போம். பயம் இருந்தால் ஆசீர்வாதத்தை தவறவிடுவோம். ஆனால் விசுவாசம் வந்தால் தேவன் திறக்கும் கதவை நாம் அடையாளம் காண்போம். தேவன் திறக்கும் 3 முக்கிய கதவுகள். 1 வாய்ப்பின் கதவு. நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பு வரும். ஒரு வேலை, ஒரு சைட் இன்கம், ஒரு கான்டாக்ட், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹெல்ப். இது சும்மா கோயின்சிடென்ஸ் இல்லை, டிவைன் கனெக்ஷன். 2 அறிவின் கதவு. இன்று தேவன் உனக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பார். இனி எந்த கடன் எடுக்கக்கூடாது, எப்படி பணத்தை ஹேண்டில் செய்ய வேண்டும், எங்கு ஸ்டாப் சொல்ல வேண்டும். இது ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ். 3 கிருபையின் கதவு. சில கடன்கள் மனிதர்களால் முடியாதவை. ஆனால் தேவன் மனிதர்களின் மனதை மாற்ற முடியும். கால அவகாசம் தரச் செய்ய முடியும். உதவி செய்ய தூண்ட முடியும். இதுதான் கிரேஸ். வேதாகமத்தில் கடன் தீர்வு. நீதிமொழிகள் சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதம் செல்வம் சேர்க்கும், அதனோடு துக்கம் சேர்ப்பதில்லை. தேவன் தரும் தீர்வு மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும். தூக்கம் கெடுக்காது, குடும்பத்தை உடைக்காது. நீ தனியாக இல்லை. இன்று இந்த வார்த்தையை நீ கேட்கிறாய் என்றால் நீ தனியாக இல்லை. தேவன் உன்னோடு, இயேசு உன்னோடு, பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு. இந்த போராட்டம் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உயர்த்த. என்று தேவன் உனக்கு சொல்கிறார். நீ இவ்வளவு நாள் கடனின் கீழ் இருந்தாய். ஆனால் இனி நீ மேலே வருவாய். இது தீர்க்கதரிசன வார்த்தை. இது ஆசை வார்த்தை அல்ல. நீ செய்ய வேண்டிய 3 விசுவாச செயல்கள். 1 பயத்தை விட்டுவிடு. பயம் நம்பிக்கையின் எதிரி. கவலை விசுவாசத்தின் கசிவு. இன்று தீர்மானி, நான் பயத்தால் முடிவு எடுக்க மாட்டேன். 2 சிறிய நம்பிக்கையை காத்துக்கொள். எல்லாம் தெரியாமல் இருக்கலாம், ஆனா தேவன் தெரிந்தவர். சிறிய நம்பிக்கை பெரிய அதிசயத்தை திறக்கும். 3 நன்றி சொல்ல ஆரம்பி. கடன் இருக்கும்போதும் நன்றி சொல். குறைவில் இருந்தாலும் நன்றி சொல். நன்றி கதவு திறக்கும் சாவி. சாட்சி வரும். இன்று நீ நினைக்கவில்லை, ஆனால் ஒரு நாள் நீ சொல்லுவாய், அந்த ஜீசஸ் ஐ கேட்ட நாளிலிருந்து என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. இதுதான் தேவன் செய்யும் மகிமையான முடிவு. இன்று கடன் சங்கிலி உடையும். ஆவிக்குரிய சங்கிலிகள் இன்று உடைகிறது. பயத்தின் சங்கிலி, கவலையின் சங்கிலி, அவமானத்தின் சங்கிலி. இயேசுவின் நாமத்தில் அவை உடைகிறது. இன்று நான் அறிவிக்கிறேன், நிரந்தர கடன் என் வாழ்க்கையை ஆள முடியாது. தேவன் எனக்காக வழி திறக்கிறார். என் மனசு மாறுகிறது. என் முடிவுகள் மாறுகிறது. என் எதிர்காலம் மாறுகிறது. இது சாதாரண ஜெபம் அல்ல, நம்பிக்கை விதைக்கப்பட்டது. கதவுகள் திறக்கப்பட்டது. சங்கிலிகள் உடைக்கப்படும் நேரம். இப்போது நீ இந்த ஜெபத்தை மனமாற நம்பிக்கையோடு கேட்கிறாய் என்றால் தேவன் செயல்பட ஆரம்பிக்கிறார். ஜெபத்திற்கு முன் ஒரு நிமிடம் நீ எங்கு இருக்கிறாயோ அங்கே கண்களை மூடு. மனசில் இருக்கும் கடன் சுமையை இயேசுவின் காலடியில் வை. இன்று நீ சுமக்க வேண்டிய சுமை இல்லை. சக்தி வாய்ந்த ஆசீர்வாத ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, இந்த நேரத்தில் இந்த சகோதரன் சகோதரியை உமது சந்நிதியில் ஒப்படைக்கிறேன். நீ அவர்களின் ஒவ்வொரு கண்ணீரையும், ஒவ்வொரு இரவின் போராட்டத்தையும், ஒவ்வொரு அமைதியான அழுகையையும் அறிந்தவர். கர்த்தாவே, நிரந்தர கடன் பிரச்சனையால் இந்த வாழ்க்கை நொறுங்கி போகாமல் நீ காத்திருக்கிறீர் என்பதற்காக நன்றி. கடன் சங்கிலிகளை உடைக்கும் ஜெபம். இயேசுவின் நாமத்தில் இந்த வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கும் கடன் சங்கிலிகள் இப்போதே உடையட்டும். பயத்தின் சங்கிலி உடையட்டும். கவலையின் சங்கிலி உடையட்டும். அவமானத்தின் சங்கிலி உடையட்டும். நம்பிக்கை இழப்பின் சங்கிலி உடையட்டும்.
கர்த்தாவே, இந்த கடன் பிரச்சனை இனி நிரந்தரம் அல்ல. மனசு மாற்றத்தின் ஜெபம். கர்த்தாவே, முதலில் பணத்தை அல்ல, மனசை மாற்று. பயத்தால் எடுக்கப்பட்ட முடிவுகளை நீக்கி ஞானத்தால் நிறைந்த முடிவுகளை கொடு. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வாழ்க்கையை நடத்துங்கள். புதிய வழிகள் திறக்கும் ஜெபம். கர்த்தாவே, நாங்கள் பார்க்காத வழிகளை நீ காண்பவர். எதிர்பாராத உதவிகள், எதிர்பாராத வாய்ப்புகள், எதிர்பாராத கதவுகள் இயேசுவின் நாமத்தில் இப்போதே திறக்கட்டும். கடன் கொடுத்தவர்களின் மனம் மாற. கர்த்தாவே, மனிதர்களின் இதயங்களை மாற்றுகிறவர் நீர். கால அவகாசம் கிடைக்கட்டும். கருணை வெளிப்பட்டும். சமாதானம் ஏற்படட்டும். நீ அவர்களின் மனதை தொடு. பண ஆசீர்வாத ஜெபம். கர்த்தா